வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு ஒரு குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜே எம்பெருமான் கரு முழுமட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவந்த திருப்போண மாமந்திரத்தில் கௌமாரி இனத்தது வருஷப்படி பாடலன் 1107 கரவு சேர் மகளிர் என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளத்தையும் பழனியாண்டன் திருவிடைக்கு சமர்ப்பிப்போம். முருகாஜன் இந்த பாடல் முருகா மௌனமாகிய கூட்டில் அடியேன் இருந்து பேரானந்தத்தை அனுபவிக்க அருள்புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தனதனா தனதனம் தனதனா தனதனம் தனதனா தனதனம் தனதான் என்ற சந்தகுறிப்பை உடைய பாடல். கரவு சேர் மகளிர் குங்கும பயோதர தனங்களின் அரா துயில்வதும் சரிபேசும் கர சரோருக நகம்பட விடாய் தணிவதும் கமலநாபியின் முயங்கிய வாழ்வும் அரவு போல் இடைபடிந்து இரவெல்லாம் ஒழுகும் இன்ப நல் மகா உததி நலம் பெறுமாறும் அதரபான அமுதமும் தவிரவே மௌன பஞ்சர மனோலய சுகம் தருவாய் பரவ ஆயிரம் முகம் கொடு திசாமுக தலம் படர் பகிரதி விதம் பெற ஆடல் பயில் பணம் உகந்த குணமாசுன கணம் பணிநிலா உவிடம் அம்புலி தாடி குரவு கூவிடம் அரும்பிதழி தாதகி நெடும் குடிலவேணியில் அணிந்தவர் ஆகம் குலைய ஆதரவுடன் தழுவு நாயகி தரும் குமரனே அமரதம் பெருமாளின்னு முடிக்கிறார். முதல் பகுதி எடுத்துட்டு அந்த பொருளுக்கம் பார்க்கலாம். முதல்ல கரவு சேர் மகளிர் குங்கும பயோதர தனங்களின் அரா துயில்வதும் சரிபேசும் கரசரோருக நகம்பட விடாய் தணிவதும் கமலநாபின் முயங்கிய வாழும் அரவு போல் இடைபடிந்து இரவெல்லாம் ஒழுகும் இன்ப நல் மகா உததி நலம் பெறுமாறும் அதரபான அமுதமும் தவிரவே மௌன பஞ்சர மனோலய சுகம் தருவாயேன்னு முதல் பகுதியில் கேட்கிறார். இந்த பாடல் மனோலய சுகம் பெற வேண்டி பாடப்பெற்ற பாடல். முதல்ல வஞ்சக எண்ணம் கொண்ட பெண்களின் குங்குமம் செஞ்சார்ந்து அணிந்துள்ள பயோதர தனங்களின் பாலை தரிப்பதான கொங்கைகளின் மீது அல்லது கொங்கையாகிய செல்வத்தின் மீது அரா அதாவது நீங்காமல் எப்போதும் தூங்கும் இன்பமும் சரிபேசும் வளையல்கள் ஒலிக்கும் கர சரோருகம் சரோருக கரம் தாமரை கையில் உள்ள நகம்பட நகத்தின் கீறலால் காமவிடாய் தாகத்தை தீர்த்து கொள்ளும் தாமரை என்ன உந்தியில் அணையும் வாழ்வாம் இன்பமும் அரவு அதாவது பாம்பு போன்ற நுண்ணிய இடையில் படிந்து அல்லது பாம்பு போல் இடையில் படிந்து காம இன்பத்தை அனுபவித்து இரவு முழுமையும் மூழ்குகின்ற மகிழ்ச்சியை தரும் இனிய பெரும் கடலின் சுகநலத்தை பெறுகின்ற ஆறும் அதாவது வழியாம் இன்பமும் வாய்தழை பருகி அதில் கிடைத்து அனுபவிக்கும் அமுத இன்பமும் இந்த இன்பங்களெல்லாம் என்னை விட்டு ஒழிய மௌன பஞ்சர மனோலய சுகம் மௌனம் என்னும் கூட்டில் இருப்பதால் சித்திக்கும் மன ஒடுக்கம் என்னும் சுகநிலையை தந்தழுவன் முதல் பதில வேண்டுகிறார். ரெண்டாவது பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரவும் ஆயிரம் முகம் கொடு திசாமுக தலம் படர் பகீரதி விதம் பெற ஆடல் பயில் பணா வனம் உகந்த குணமாசுனகடம் பனி நிலா உமிழும் அம்புலி தாடி குரவு கூவிடம் அரும்பிதழி தாதகி நெடும் குடிலவேணியில் அணிந்தவர் ஆகம் குடைய ஆதரவுடன் தழுவு நாயகி தரும் குமரனை அமரதம் பெருமாளின்னு முடிகிறார். அதாவது பறந்து செல்லும் ஆயிரக்கணக்கான கிளைகளாய் திசைகள் நோக்கும் இடமெல்லாம் படர்ந்து செல்லும் பகிரதியான கங்கை விதமான ஆட்டங்களை ஆடிப்பயிலும் படங்களை உடையதும் வனமுகந்த காட்டு வாழ்க்கையில் மகிழும் குணத்தை உடையதுமான பாம்பின் கூட்டம் குளிர்ந்த ஒளி கிரணங்களை வீசும் அம்புலி அதாவது சந்திரன் தாடி அருகின் தாடி கொடிப்புல் குராமலர் கூவிடம் வில்வம்பூ அரும்புகள் இதழி அதாவது கொன்றை தாதகி ஆத்தி இவைகளை தமது நீண்ட வளைந்துள்ள ஜடையில் அணிந்துள்ளவரான சிவனுடைய உடலம் குழையும்படி அன்போடு தழுவிய நாயகி ஏவலார் குழலி அதாவது காமாட்சி தந்த குமரனை தேவர்களின் பெருமாளை மனோலய சுகம் தருவாயின்னு முடிகிறார். அதாவது இந்த பாடல முதல்ல அரவு போல் இடைபடிந்துங்கிறார். அப்படின்னா இடையே அரவுக்கு ஓமே சொல்லுவாங்க. அரவிடை மாதர் எந்தரா எதிர்வாய்ந்த நுண்ணிடைம்பார் சம்பந்தர் அராப்பையில் நுண்ணிடையார் அப்படி திருக்கருடைய வரிய மேற்கொள்ள கொள்ளணும். அடுத்தது போகத்தில் சிறந்தவர் நாகர், அதுக்கு நலத்தகு நாகத்துறைவோர் போல இன்ப மகிழ்ச்சியோடும்பார் பெருங்கதில் எரிமாமணி மார்பனும் ஏந்திழையும் அருமாமணி நாகரின் ஆயினரே வாழும் வேலும் மலைந்தறியார்ந்த கண்ணாளும் வார்கழல் மைந்தனும் ஆயிடை தோளும் தாழும் பிணைந்து உருவொன்றைது நாளும் நாகர் நுகர்ச்சி நடத்தவும் சிந்தாமணியில் இருக்க குறிப்பு எல்லாம் எதுக்குன்னா பாம்பு போல காம இன்பத்தை அனுபவிக்கின்ற விஷயத்திற்காக அந்த மேற்கோளை சொல்ற. அடுத்தது ரெண்டாவது பகுதி. அதுக்கு முன்னாடி முதல்ல மௌன பஞ்சர மனோலய சுகம், இதை தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
உனை உணர்ந்தோர் மௌன பஞ்சரம் பயில் தரும் சுகபதம் அடைந்து இருந்த அருள் பொருந்துமது ஒரு நாடின்னு திருப்பூர் சொல்வார். அந்த திருப்பூர் படிக்க போகிறோம். நம்ம மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம் என்பார் கந்தரலங்காரம் 19 பாடல். மோனம் தரும் ஞானம் முட்டி எனக்கு உவட்டா ஆனந்த வாழ்க்கை அருளாய் பராபரம் என்பார் தாய்மான சுவாமிகள் பராபர கண்ணியில். சிவானந்த மோனம் பார் ஒளிவில் ஒடுக்கத்தில் நான் என்னும் போதம் நழுவ பிறங்கு சுத்த மோனமே ஞான முடிவும் பார் குருவாசர் கோவில். சும்மா இருக்க சுகம் உதயமாகும் என்பார் தாய்மான சுவாமிகள். அதைத்தான் இந்த இடத்துல மௌன பஞ்சர மனோலய சுகம்ங்கிற. அடுத்தது பரவும் 1000 முகம் கொடு 1000 முகத்து நதி அப்படின்னு 1000 முகத்து நதி அப்படின்னு திருவேலைக்காரன் அப்படி சொல்வார். அதை நினைவு கூடணும் நம்ம. 1000 முகமதாகி வந்திழி கங்கையம்பர் அப்பர் 1000 100 கோடி அணிமுகம் படைத்து யாண்டும் பாயிரு நீத்தமாகி பரவலும்பார் கண்டபுராணத்தில். அடுத்தது தாழி. தாழின்னா தாழி அருகு, அது வந்து இறைவனுக்கு உகந்தது. நாயனை ஆளுடையால் தாழி அருகாம உகந்த தாரும்பார் திருவாசகத்தில். அடுத்தது தழுவ குழைந்தது குழைய ஆதரவுடன் தழுவு நாயகி தரும். இது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த வரலாறு. அந்த காஞ்சிபுர திருப்பூரில் நம்ம படிச்சிருக்கோம். அந்த வரலாறு தான் இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை நம்ம குருநாதர் குறிப்பிடார். இப்போ மௌன பஞ்சர மனோலய சுகம் தருவாயின்னு வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இதில் நிறைய குறிப்புகள் இருக்கு. பரவும் 1000 முகம் கொடு திசாமுக தலம் படர் பகீரதி. பகீரதன் தவம் புரிந்து கொண்டு வந்ததுனால கங்கைக்கு பகீரதின்னு இன்னொரு பேர். கங்கை நதியானது 1000 முகங்களோடு பறந்து பாயுது. 1000 முகத்து நதிம்பர் திருவேலிக்கரம்பில் 1000 மாமுகத்தினோடு பாய்ந்து ஒருத்தி படர்சடையில் மேல் பயிலம்பர் அப்பர் தேவாரத்தில். பிதம்பெற ஆடல் பயில் பணா வனமுகந்த குணமாசுன கடம்பர். பணானா பாம்பு, வனமுகந்த குணம்னா காட்டில் வாழ்வதை விரும்புகின்ற பாம்பு, மாசுன கணம்னா பாம்பு கூட்டம். பனிநிலா விழும் உமிழும் அம்புலி, அம்புல்னா சந்திரம், பனிநிலான குளிர்ந்த ஒளி, பனிநிலா எரிக்கும் சென்னிம்பர் அப்பர் தேவாரத்தில். தாடி தாடி அருகு வந்து தாடி அருகா மோந்த தார் மணிவாசன் சொல்றது. நெடும் குடில வேணியில் அணிந்தவர் ஆகம் கூடிய ஆதரவுடன் தொழிலாகி. குடில வேணுன்னா வளைந்த திருச்சடை. இது நம்ம ஏற்கனவே படித்த வரலாறு தான். தங்கச்சிலை கொண்டு தானோர் முப்புறம் சாய்த்து மதவெங்கன் கரியுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியீட்டனாகி கோகனக செங்கை கரும்பும் அலரும் எப்போதுமே சிந்தையது என்பது அபிராமேந்தாவில். கரவு சேர் மகளிர் குங்குமம் பயோதர் தனங்களின் அரா துய்வது. கரவுன வஞ்சகம், விலைமாதங்களில் கரவு சேர் மகளிர் அருளை கருதாது பொருளை கவர்தல் மட்டுமே மனதை செலுத்தி அது காரணமாக வஞ்ச எண்ணத்தோடு கூடிய நடத்தை உடையவர்கள் விலைமாதர்கள். தம்முடைய முலைகள் மீது குங்கும குழம்பை பூசி விதவிதமாக தம்மை அலங்கரித்து காமூர் உள்ளத்தை தம்முடைய மலையில் விழ வைப்பவர்கள். தனம்னா முளை, பயோதனம்னா பயம் கூட்டல் உதரம், பால் பொருந்தி இருக்கிறதுனால முளைக்கு பயோதரம்னு பேர். குங்கும குழம்பு பூசப்பட்டிருக்கனால குங்கும பயோதரம்னர். அடுத்தது சரிபேசும் கர சரோருக நகம் பட விடாய் தனிவர். சரினா வளையல், சரிபேசுனா வளையல் ஒழிக்கின்ற, கரம்னா கை, சரோரும்னா தாமரை, விடாய்னா காம விடாய். கமலநாபின் ஒயங்கிய வாழ்வு, தாமரை போன்ற தொப்புள் குடி, கமலநாபன் பத்மநாபன் திருமாலை அதனால சொல்லுவாங்க. அரவு போல் இடைப்படிந்து பாம்பு போன்று வளைந்துள்ள உண்மையான இடை. ஏந்து அரா வாய்ந்த நுண்ணிடிம்பர் திருஞான சம்பந்த பெருமான் தேவாரத்தில். அராப்பையில் நுண்ணிடையார்பார் மணிவாச பெருமான் திருக்கோவையார். மௌன பஞ்சர மனோலய சுகம் தருவாய். பஞ்சரம்னா கூடு, மௌனம் என்னும் கூடு. மௌனம் என்னும் கூட்டில் அடைந்து கிடைப்பதனால உண்டாகும் மன ஒருமைப்பாட்டால் உண்டாகும் ஆனந்தம். இதைத்தான் சொல்ற. அதாவது உயிர் இறந்த பிறகு உடம்பு இருந்தாலும் அதில் உணர்ச்சி இருக்காது. அதை வெட்டினாலும் குத்தினாலும் துடிக்காது. கொசு கடித்தா உடனே துள்ளுறோம், புண் வந்தால் துடிக்கிறோம். இதே உடம்பு உயிர் இறந்த பிறகு என்ன பண்ணாலும் உணர்ச்சியின்றி கட்டையாது. அப்படி உணர்ச்சி இல்லாமல் உயிரில் உடம்பு இருக்குமா? ஒருத்தன் வந்து ரொம்ப அசந்து தூங்குறான், உடம்பு மரம் தூங்குறாங்க, மூட்டை பூச்சி கடிக்குது, அது அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உடம்புல உணர்ச்சி இருக்காது. அந்த பூச்சி அடுத்தமாக கெடுத்தா சற்றே புரண்டு படுகிறான். மயக்கம் போட்டு விழுந்த மண்டையில் காயம் பட்டு ரத்தம் ஓடுது, ஆனாலும் அவனுக்கு உணர்ச்சி இருக்காது. அவன் உடம்பில் உயிர் இருந்தாலும் உணர்ச்சி ஏற்று போகுது. அப்போ உடம்பு உணர்ச்சி மரத்து போக ஊசி ஊற்றி மருத்துவம் பண்ணுறாங்க, கத்தியால் அறுத்து மருந்து போட்டு பின்பு தைக்கிறாங்க. அப்போதெல்லாம் உடம்புல உணர்ச்சி இருக்காது. எனவே உயிர் உடம்புல இருக்கும்போதே உணர்ச்சி அற்று போகும் நிலை வருவது உண்மைதான் நமக்கு தெரியுது. அப்படியே ஒரு வகை நிலையில் யோகியர்களுக்கு உடம்பு உணர்ச்சி அற்று போகும். உடம்பு இறந்து விட்டது போல ஆகும். அந்த நிலையில் பெற்ற அனுபவத்தை தான் இறந்தே விட்டது உடம்பே அருணை பெருமான். உடம்பு உணர்ச்சியற்று போவதற்கு முன்பு படிப்படியாக சில முயற்சிகள் செய்து படணும். இறைவனை எப்போது வாயார பாடணும், அமைதியாக இருந்து தியானிக்கணும். மனதால் நினைக்கும் போது வேறு நினைப்புகளும் இடையிடையே தலைப்படும். அவற்றை மெல்ல மெல்ல ஓட்டணும்.
நினைப்பில் அழுத்தமும் ஒருமைப்பாடும் ஏறியவோடு மற்ற நினைப்புகள் தாமே ஒழிந்து இறைவனுடைய உணர்வு மிகுந்து நிற்கும். இப்போ நினைவு என்பது மனத்தோடு அறிவோடு ஒட்டியது. உணர்வு என்பது அனுபவத்தோடு இயைந்தது. அந்த நினைப்பும் மறந்து அனுபவத்தில் மனம் கரையும். திரும்ப திரும்ப ஒன்றை நினைத்து நினைத்து பழனா தான் ஒருமைப்பாடு உண்டாகும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்துன்னு தம்முடைய அனுபவத்தை வள்ளல் பெருமான் சொல்றார். நினைக்க வேண்டும், இடையராது நினைக்கணும். நினைப்பு முறிய பக்குவத்தில் உணர்ச்சி திரைப்படும். உணர உணர சலனம் ஒழியும், அமைதி பிறக்கும். பொருளால் உண்டான அனுபவம் மனத்தில் வாசனையாக நிற்கும். நினைப்பு உள்ளவரில் மனம் இயங்கியது, உணர்வு உள்ளவரில் உள்ளம் இயங்கியது. மனம் என்றபோது அனுபவத்தை உணரும் உள்ளம் இயங்கத் தொடங்கியது. மனம் இயங்கும் போது உருவம் நாமம் எல்லாம் நினைவிருந்தன. அப்போ மனமும் அடங்கி உள்ளம் இயங்கிய போது இன்னதுன்னு சொல்ல இயலாத ஒன்று உணர்ச்சியில் தட்டுப்படும். அது என்னதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும் நிலைதான் குணமுள்ள நிலை. அதற்கு வடிவில்லை, ஆனால் அனுபவத்தை தரும் இயல்பு உண்டு. அதுதான் குணம். நிர்குணம் உணர்வு ஒன்றியது. எல்லாம் ஒருங்கிய போது அந்த குணமும் மறைந்து போகணும். நான் அனுபவிக்கிறேங்கிற உணர்வு மறைந்து போகணும். மயக்க மருந்த மூக்கில் காட்டும் போது மருத்துவர் 1 2ன்னு என்ன சொல்றாரு, எண்ணிட்டே வரவன் கடைசியில் எண்ணுவதை மறந்து தன்னை மறந்துடும். அது போன்ற நிலை வரும். மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்க நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் அருணை அடிகளார் கந்தல காட்டத்தான் சொல்றார். இந்த நிலை வரணும். இது இறைவன் திருவுருளால் மட்டும்தான் முடியும். முருகா, மௌனமாகிய கூட்டிலிருந்து அடியேன் பேரானந்தத்தை அனுபவிக்க அருள் புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இந்த பாடல். இதை பழனியாண்டன் திருவுருள் சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரம் குருநாதர் அருணை பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகாசனம்.